அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். நம்முடைய ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பண கஷ்டம் இருக்கும். அதாவது வர வேண்டிய பணமே கைக்கு கிடைக்காமல் போகலாம், தாமதமாகலாம். அதே போல் இப்போ புது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பழைய ஆஃபீஸில் சம்பள நிலுவை இருக்கும், அது கூட அவங்க தராமல் டிலே பண்ணிகிட்ருக்கலாம். அடுத்தது வேறு யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்துருப்பாங்க, ஒரு உதவின்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அது அவங்க திரும்ப தருவாங்களா தரமாட்டாங்களான்னு ஒரு கேள்வி எழும். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க இன்னும் ஒரு துளி கூட திரும்பி கொடுக்காமல் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. அடுத்தது வீண் விரைய செலவுகள் ஏற்படுறது. அதுவும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அடிக்கடி மருத்துவ செலவு ஏற்படுறது, இல்லை ஏதாவது ஆசையாக ஒரு பொருள் வாங்கணும், காஸ்ட்லியான பொருள் வாங்கணும் அப்படிங்கும்போது அது பழுதாயிட்டே இருக்கிறது, ரிப்பேர் ஆகிறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு விரைய செலவு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வாங்கின காசுக்கு ஒர்த் இல்லைங்கும்போது அது கெட்டு போகுது அப்படிங்கும்போது அது நமக்கு ஒரு வீண் செலவு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறோம், அதை நோக்கி ஏதாவது செய்யலாம் அப்படிங்கும்போது அதில் ஏதாவது ஒரு தடை இருக்கிறது. அடுத்து கை கட்டுற மாதிரி போகும், கடைசியில் பார்த்திங்கன்னா கிடைக்காமையே போயிடும். அந்த மாதிரியெல்லாம் ஏற்பட்டிருக்கும். இப்படி எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நாளைய தினம் செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பாக அற்புதமாக உங்களுடைய வாழ்க்கையே மாறும். பண கஷ்டம், மன கஷ்டம் எல்லாம் நீங்கள் எடுத்த காரியத்தில் இனி வெற்றி உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். நாளை நமக்கு பிப்ரவரி மாதத்தின் 6ஆம் தேதி, தை மாதத்தின் 23ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சுக்கிர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இது பார்த்திங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை. நம்மளுடைய சேனலில் தை மாதம் பிறந்ததுலேருந்தே தை செவ்வாய்க்கு தை வெள்ளிக்குன்னு தனித்தனி பிரத்யேக பதிவுகள் எல்லாம் போட்டது உண்டு. ஏன்னா அவ்வளோ சிறப்பு உண்டு அப்படின்னே சொல்லலாம். இது நமக்கு கடைசி தை வெள்ளியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். கூடவே பார்த்திங்கன்னா நமக்கு பஞ்சமி திதியும் இருக்குது, தேய்பிறை பஞ்சமி. நம்மளுடைய கஷ்டங்கள், கவலைகள், நோய்கள், எதிரி தொல்லைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு பஞ்சமி அப்படின்னு சொல்லலாம். இந்த வெள்ளிக்கிழமை நாளில் பஞ்சமி திதி வந்திருக்கிறதுனால இதை நம்ம சுக்கிரவார பஞ்சமி அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த தேய்பிறை பஞ்சமி நாளில் வாராகி அம்மன் வழிபாடு செய்கிறது நம்மளுடைய கஷ்டங்களையும் கர்மவினைகளையும் கடன்களையும் போக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் வாராகி அம்மன் படம் வீட்டில் வச்சுருந்தீங்கும்போது நாளைய நாள் முழுக்கவே நமக்கு இந்த திதி இருக்கிறதுனால படத்தை தூய்மைப்படுத்தி சந்தன குங்குமம் 5ங்கிற எண்ணிக்கையில் இட்டுக்கோங்க. விக்கிரகம் வச்சுருந்தீங்கன்னா 5 பொருட்களால் அபிஷேகம் செஞ்சு சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க. அவங்களுக்கு ரொம்ப பிரியமான மலர்னு பார்க்கும்போது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர் தான். அதனால் இட்லி பூ, செம்பருத்தி, செவ்வரளி இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. மறிக்கொழுந்து கிடச்சிச்சு அப்படின்னா கூட நீங்கள் அதை வைக்கலாம். நல்ல ஒரு தனவசியம் ஏற்படும். அடுத்து நிவேதனம்னு பார்க்கும்போது மண்ணுக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எதுவாக இருந்தாலும் வைக்கலாம். இல்லைன்னா பானகம் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். எங்களுக்கு வாராகி அம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறது நல்ல பலனை கொடுக்கும். இந்த நாளில் 5 சுடர் விட்டு எரியற மாதிரி ஒரே அகல் தீபம் இருந்தாலும் சரி, அல்லது தனித்தனியாக 5 அகல் விளக்கு இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ஏற்றி வைக்கிறது விசேஷமான பலனை கொடுக்கும். அந்த 5 அகல் விளக்கில் ஒன்றுலையாவது நீங்கள் நெய் விட்டு ஏற்றுவது லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தி தரும். மாலை நேரத்தில் இந்த தீபம் விட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. மேலும் நாளைய நாளில் பார்த்திங்கன்னா நமக்கு தேதியானது 6ன்னு வந்திருக்குது, அதாவது ஆங்கில தேதி. இந்த 6ங்கிற எண்ணுக்கு அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்குரிய கிழமை தான் இந்த வெள்ளிக்கிழமை. கரெக்டாக அவருக்குரிய எண்ணானது இந்த தேதியில் வந்திருக்கு. அடுத்து பஞ்சமி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 5வது திதி. இந்த நாளில் நமக்கு தமிழ் தேதியினுடைய கூட்டுத்தொகை 23, 2 + 3ங்கும்போது 5ன்னு வருது. இதுவும் நமக்கு மேட்சிங்காக இருக்குது. ஸோ இது ஒரு அபூர்வ பஞ்சமி அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த பஞ்சமி நாளில் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த பண கஷ்டம், மன கஷ்டம் எல்லாம் நீங்குவதற்காக கற்பூரவள்ளி இலையை வச்சு ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம். இந்த கற்பூரவள்ளி செடி எங்கே இருக்குதோ அங்கே அதிகப்படியான நேர்மறை சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இது நம்மளுடைய வீட்டில் நிலைவாசல் முன்னாடி வச்சு வளர்த்துறதே நல்ல ஒரு பணவரவை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த கற்பூரவள்ளி செடியினுடைய இலை உங்களுக்கு ஒன்று கிடச்சிச்சு அப்படின்னா கூட போதும். இந்த இலை நீங்கள் பார்த்து பறிச்சுட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக பரிகாரம் செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது இதை நீங்கள் ஜஸ்ட்டு துணியை வச்சு மேலே இருக்கிற டஸ்ட்டை போக்கிட்டிங்கன்னா போதும். இல்லைங்க நான் காலையில் பறிச்சுட்டு வச்சுக்கிறேன், சாயந்தரமாக தான் செய்வேன் அப்படிங்கும்போது நீங்கள் தண்ணீர் விட்டு கழுவி கூட உலர விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த இலையை நீங்கள் மாலை 6 மணிக்கு முன்னாடி பறிச்சுட்டு வச்சுக்கோங்க. ஆனால் பரிகாரத்தை எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம்.
குறிப்பாக தேய்பிறை பஞ்சமி நாளில் மாலை ஒரு 6 மணிக்கு மேலே இரவு 11 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்கிறதுங்கிறது நல்லது. ஒருவேளை நீங்கள் அந்த டைமில் பிஸியாக இருப்பீங்க, எங்கேயாவது வெளியில் போகலான்னு பிளான் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது பகல் நேரத்துலேயே நீங்கள் இதை செய்யலாம். சரிங்களா? சரி, ஒரே ஒரு இலை மட்டும் நீங்கள் பறிச்சுட்டு வந்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு காலியான மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து 5 கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க. இந்த கிராம்புங்கிறது பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளை வந்து நீக்கும். 5ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்குவதன் காரணம் பார்த்திங்கன்னா, பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம 5 கிராம்பு பயன்படுத்துறது சிறப்பு. நல்ல மொட்டோடு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து பச்சை கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய துண்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா சிறு துண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது சாதாரணமாக நம்ம கற்பூரம் ஆரத்தி காட்டுறதுக்கு பயன்படுத்தும் இல்லையா, அதையே வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரே ஒரு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஏலக்காய் வந்து டேமேஜாக இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது ஒவ்வொன்றுக்கு நான் சொல்லணும் இல்லையா, விதை வந்து வெளியில் தெரியாத மாதிரி இருக்கணும், மூடின மாதிரி இருக்கணும்ன்ட்டு, அந்த மாதிரி இல்லை. இது எப்படி வேணாலும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து நெய் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 சொட்டு மட்டும் நமக்கு தேவைப்படுது. இப்படி தேவையான பொருட்கள் இல்லை இது எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் ஹாலில் வந்து உட்காந்துக்கோங்க. வடக்கு திசை, நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு அந்த மண்ணகலில் முதல்ல இந்த கற்பூரவள்ளி இலையை வச்சுருங்க. இப்போ இதுக்கு இலைக்கு அடியில் ஒரு கற்பூரம் வைக்கிறது சிறப்பு. சரிங்களா? அப்புறம் மீதி கற்பூரத்தை நம்ம மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு 5 கிராம்பு இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு நூல் போட்டு டைட்டாக கட்டி ஒரு பொக்கே மாதிரி ரெடி பண்ணிட்டிங்கனாலும் சரி, இல்லை அப்படியே பக்கம் பக்கமாக நெருக்கமாக வச்சிங்கனாலும் சரி. இப்போ இது மேலே ஒரு 2 சொட்டாவது நெய் விடுங்க. நெய் இல்லை அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க, பரவாயில்ல. இப்போ இந்த ஏலக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் 2ஆகவே பிச்சிருங்க. பிச்சிங்கன்னா இந்த விதைகளெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இலை மேலே விழும். இந்த மாதிரி வந்துட்டு விழுந்துட்டு போட்டு பரவாயில்ல, அப்படி வச்சுருங்க. இப்போ வந்து இந்த கற்பூரத்தை நீங்கள் ஏற்றி வைங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கற்பூரம் எரிய ஆரம்பிக்கும். இப்போ கீழே ஒரு கற்பூரம் வச்சோம் பார்த்திங்களா, அதையும் வந்து ஏற்றிடுங்க. நான் ஏன் கீழே ஒன்று வைக்க சொல்கிறேன்னா, சீக்கிரமாக வந்துட்டு எரியும் போது அந்த இலை வந்து சீக்கிரமாக வாட ஆரம்பிக்கும். நல்ல ஒரு நறுமணம் சீக்கிரமாகவே நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறது. சரிங்களா? இப்போ வந்து எரியும் போது இந்த கற்பூரத்தோட நறுமணம், அது கூடவே இந்த கிராம்புனுடைய நறுமணம், நெய்கீது அந்த அது மேலே விட்டுருந்தீங்கும்போது அதனுடைய நறுமணம், ஏலக்காய் விதையினுடைய நறுமணம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தெய்வீக தன்மையை நம்ம வீட்டுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணும். இப்போது இதை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. ஒரு பெரிய தட்டு எடுத்து அதில் வச்சுட்டு உங்கள் வீட்டில் கிச்சன் 2 பெட்ரூம் இருந்ததுன்னா 2 பெட்ரூமு, பாத்ரூமுக்கு கூட நீங்கள் அப்படியே வந்துட்டு காட்டிடுங்க. காட்டிட்டு மறுபடியும் கொண்டு வந்து இதை ஹால்லே வச்சுருங்க. இப்போ உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து இதை சுற்றியும் வந்து உட்கார வச்சுருங்க. அந்த காலங்களில் ராஜாக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக போகிறாங்க அப்படிங்கும்போது இது மாதிரி வந்து பண்ணிக்குவாங்களாம். இது என்ன யாகத்தில் போடுவாங்க. நம்ம யாகமெல்லாம் வந்து வளர்த்த முடியாது, ஆனால் அதுக்கு நிகரான பலன் தரக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம பண்ணிடலாம். சரிங்களா? சுற்றியும் வந்து உட்காந்துக்கோங்க. நல்லா வந்து நுகருங்க. இதை நுகரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு லங்ஸில் ஏதாவது நுரையீரலில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கும்போது அதுவும் வந்துட்டு நீங்கும். ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்கிற மாதிரி ஆரோக்கிய குறைபாடும் நீங்கும், பண கஷ்டமும் வந்து நீங்கும். நல்லா வந்து சுவாசம் பண்ணுங்கள். இது எரிஞ்சு முடிச்ச பிறகு நீங்கள் இன்றைக்கே வந்து தூக்கி போட வேணாம். சரிங்களா? இதை வந்துட்டு அப்படியே வீட்டில் ஹால்லேயே ஏதாவது ஒரு வாரமாக வச்சுருங்க. ஏன்னா இது வாடினாலுமே இதனுடைய நறுமணம் நாள் முழுக்க வந்துட்டு அப்படியே வந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இது முழுக்க வந்து அப்படியே இருக்கட்டும். சனிக்கிழமை நாளில் நம்ம இதை டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும். நம்மளுடைய சேனலில் எப்போதுமே இந்த கற்பூரவள்ளி இலையை வச்சு வளர்பிறை பஞ்சமிக்கு தனியாக, தேய்பிறை பஞ்சமிக்கு தனியான்ட்டு தொடர்ந்து 2 ஆண்டுகளாக பதிவுகள் வந்து போட்டுட்ருக்கிறேன். அதன்படி பார்க்கும்போது இது ஒரு ரெகுலரான விஷயந்தான். இருந்தாலும் இதில் நம்ம இந்த முறை ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறோம். மேலும் சுக்கிரனுக்குரிய நாள், பஞ்சமிக்குரிய எண் எல்லாமே இந்த நாளில் இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி செஞ்சு உங்களுக்கு பலன் கிடைக்கலனாலும் இந்த முறை நல்ல முன்னேற்றம் வந்து தெரியும் அப்படின்னு நம்பலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.